وعلى أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عليم. அன்புக்குரியவர்களே, கடந்த சில வாரங்களாக இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற வழிகெட்ட சிந்தனை பிரிவுகளை பற்றியும் அவர்கள் தோன்றுவதற்கு எதுவெல்லாம் காரணிகளாக அமைந்தன, அவர்களை பற்றி, வழிகட்ட சிந்தனை பிரிவுகளை பற்றி அல் குர்ஆன் சுன்னா எதுவெல்லாம் கூறி இருக்கின்றது போன்ற விடயங்களை பார்த்தோம். அதே தொடரிலே இந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் இந்த இஸ்லாமிய சமூகத்தில், இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றியதன் பிற்பாடு என்னென்ன விளைவுகள் அக்காலத்திலே ஏற்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களை முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். வழிகட்ட சிந்தனை பிரிவுகளை பொறுத்தவரையிலே அவர்களுடைய தோற்றத்திற்கு பின்னால் பல்வேறுபட்ட தாக்கங்கள் இந்த சமூகத்திலே தோன்றலாயிற்று. அது பொருளியல் ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், சமூகவியல் ரீதியாக இருக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட பகுதிகளில் இவர்களுடைய தாக்கம் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் வரலாற்றினை படிப்பதனூடாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய முதல் தாக்கம் என்னவென்று சொன்னால் உள்நாட்டு கலவரங்கள். எங்களுக்கு தெரியும், உலக வரலாறை, வேர்ல்ட் ஹிஸ்டரியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு அரசு வீழ்வதற்கு, ஒரு சமூகம் வீழ்வதற்கு எது மிக முக்கிய காரணியாக, த மேஜர் ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய ஒரு பகுதியை வகிக்கக்கூடிய காரணி எதுவென்று பார்க்கக்கூடிய நேரத்துல உள்நாட்டு கலவரம் இருப்பதை நாங்கள் காண முடிகிறது. இது உலக வரலாறாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இஸ்லாமிய வரலாறாக இருந்தாலும் சரி, மிக முக்கிய காரணியாக காணப்படுவது உள்நாட்டு கலவரங்கள். எப்படி உள்நாட்டு கலவரங்கள்? இந்த ஃபிர்காக்கள் தோன்றியதன் பிற்பாடு என்ன நடக்குது என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே, நல்லோர்களுக்கு மத்தியிலேயே பல தாக்கங்கள் ஏற்படுகிறது. முதலாவதாக ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு மாரிகத்து ஜமல் யுத்தம் நடைபெறுகிறது. யாருக்கும் இடையில? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில நடக்கிறது. எதற்காக வேண்டி? ஏதோ ஒரு தஃபாகும், தவறான ஒரு புரிதலின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கொலைக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று இருவரும் இருந்தாலும் தவறான ஒரு புரிதல், இரு தரப்புகளுக்கு மத்தியிலும் தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்திய அப்துல்லா இப்னு சபா, அந்த சபாய்யாக்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு முதலாவதாக உள்நாட்டு கலவரம் ஏற்படுகிறது. இதில் கிட்டத்தட்ட 18,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களும் தாபியூன்களும் கொலை செய்யப்படுகிறார்களே. எதன் பிற்பாடு இது? இந்த ஃபிர்காக்களுடைய தோற்றலுக்கு பிற்பாடு, அல்லது இந்த சிந்தனையுடைய தோற்றலுக்கு பிற்பாடுதான் இந்த யுத்தமும், இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட கலவரமும், இந்த கலவரத்தினால் 18,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களும் தாபியூன்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று அதற்கு அடுத்த வருடம் 36வது வருடம் சிஃபீன் யுத்தம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், இந்த இரு தரப்பினர்களுக்கும் மத்தியிலே ஏற்படுகிறது. ஈராக், பஸ்ரா போன்ற பகுதிகளிலே. இந்த வரலாற்றை பார்க்கிற நேரத்திலே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜமல் யுத்தத்தை பொறுத்தவரையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும், ரெண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம், துளி எண்ணம் கூட அவர்களுக்கு மத்தியிலே காணப்படவில்லையே. சஹாபாக்களை பற்றி கூறுகிற பொழுது சொல்லுகிறார்கள், அந்த இரவிலே பாத்தன் நாஸ் பிகைரி லைலா, சிறந்த இரவை அந்த சஹாபாக்கள் அந்த இரவு கழித்திருக்கிறார்கள். வபாத்த கத்லத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிஷர்ரி லைலா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த பாவிகள், கொலையாளர்கள் மோசமான இரவை கழித்தார்கள் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த யுத்தத்துக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எதிர்பார்த்த விடயம் நடைபெற்று விடாதோ என்று பயந்த இந்த தீய எண்ணமுடைய வழிகட்ட சிந்தனையுடைய ஃபிர்காக்கள் என்ன செய்தார்கள்? விடியற்காலை நேரத்தோடு எழுந்து ரெண்டு பேரையும் பார்க்கிற நேரத்தில் ஏதோ சமரசமாகிருவாங்க, ஒத்துமையாகிருவாங்க என்று புரிந்தவர்கள் இரு தரப்புகளுக்கு மத்தியிலுமே அப்படியே பிரிந்து ஊடுருவி காலை நேரத்திலே இரு தரப்புகளுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டிவிட்டார்கள்.
யார் யாரை தாக்கினார்கள் என்று தெரியாத ஒரு நேரம், காலை நேரம், தூக்க கலக்கம். இந்த நேரத்துல யுத்தம் ஏற்படுது. 18,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள், தாபியூன்கள் கொலை செய்யப்படுறாங்க ஜமல் யுத்தத்திலே. அதே போன்றுதான் சிஃபீன் யுத்தத்திலையும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யுத்தம் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு தீர்மானமும் கிடையாது. பேச்சுவார்த்தையில் ஒன்றுபட வேண்டும் என்ற சிந்தனை இருந்தாலும் இந்த சபையாக்கள், இந்த ஹவாரிஜிய சிந்தனை உடையவர்களுடைய சூழ்ச்சியின் பிற்பாடு 3 நாட்களின் பின் யுத்தம் மூழ்கிறது. ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள். இந்த ஜமல் யுத்தத்தை பற்றி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறார்கள், தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடக்கிறார்கள். அதே நேரம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சடலமாக கிடக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னுடைய கரங்களால், எங்களுடைய புரியாமையினால், அறியாமையினால் இப்படி ஒரு சடலமாகிட்டதே. நாங்கள் ஒருபோதும் யுத்தத்தை விரும்பவில்லையே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கஃபரல்லாஹு லகி யா ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வலகி உங்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே உங்களையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். வல்லாஹி மா அரத்துல் கிதால் இல்லல் இஸ்லாஹ், நாங்க 2 பேரும் சுமூகமாக போகணும் என்று தான் நான் நினைச்சேன். ஆனால் யுத்தம் மூண்டு விட்டதே அறியாமையினால். இதற்கு அவர்கள் காரணம் அல்ல, இந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுகளுடைய தாக்கமும் ஊடுருவலும் காரணமாக அமைந்தது. இது முதலாவது விஷயம். 2வது விடயத்தை பார்க்கிற பொழுது, இஸ்லாமிய ஆட்சி பலவீனப்படுத்தப்பட்டது. எப்படி இஸ்லாமிய ஆட்சி பலவீனப்படுத்தப்பட்டது பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துடைய 6 வருடங்கள், முந்தைய 6 வருடங்கள் மிகச்சிறந்த ஆட்சி என்பதாக நாங்கள் சொல்றோம். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பிந்தைய 6 வருடங்களை பார்க்கிற நேரத்திலே சில குழப்பங்களும் சில சூழ்ச்சிகளும் யுத்தங்களும் என்று கொஞ்சம் பலவீனமான ஆட்சியாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன காரணம் என்று பார்க்கிற நேரத்திலே இந்த ஹவாரிஜி இயக்கம் இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய முதல் இயக்கம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய அந்த வழிகட்ட சிந்தனை என்பது அவர்கள் ஒரு இயக்கமாக தோன்றுவதற்கு முன்னாலேயே தோன்றிவிட்டது. எங்கிருந்து தோன்றுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக துல்ஹுவைசிரா அத்தமீமி என்று சொல்லக்கூடிய ஒருவர் குரல் எழுப்பிய அக்கணத்திலிருந்தே இந்த வழிகட்டை சிந்தனை பிரிவுடைய சிந்தனை கொள்கை தோன்றலாயிற்று. ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார், யாதில், நீங்க நீதமா நடந்துக்கோங்க. நபியை பார்த்து இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது அந்த நேரத்தில் உள்ள வழிகட்ட சிந்தனை பிரிவு. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னாலும் இவர்களுடைய சூழ்ச்சி இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கொலைக்கு மிக முக்கிய காரணம் அப்துல்லா இப்னு சபாவுடைய தூண்டுதல். கூஃபா, பஸ்ரா போன்ற பகுதிகளுக்கு சென்று உஸ்மான் என்பவர் ஆட்சிக்கு தகுதியற்றவர், அலியிடம் இருந்து ஆட்சியை பறித்து கொண்டார், மோசமானவர், நாங்க எல்லாரும் அங்க போவோம், ஆட்சியை மாத்துவோம் என்று சொல்லி கிளர்ச்சியை தூண்டியது அப்துல்லா இப்னு சபா. இவருடைய சூழ்ச்சியில் விழுந்தவர்கள் ஹவாரிஜிகள். இவர்களுடைய இந்த சூழ்ச்சி, வழிகட்ட சிந்தனை, வழிகட்ட கொள்கை பின்பு என்னவாயிற்று? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கொலையில் முடிவாயிற்று. அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து அவர்களுடைய முடிவு வரைக்கும் பிரச்சனை தானே. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களை யார் கண்டுபிடிப்பது? உங்களுக்கு தெரியும், நீங்க கண்டுபிடிங்க, இல்லண்டா நாங்க கண்டுபிடிப்போம் என்றெல்லாம் பல தகவல்களை நாங்க பார்க்கிறோமா இல்லையா? அதே நேரத்தில் மிக முக்கியமான சம்பவம் கிஸ்ஸத்து தஹ்கீம். இந்த சம்பவத்திலே பாருங்க எப்படி பயன்படுத்துகிறார்கள் இந்த ஹவாரிஜி சிந்தனையுடையவர்கள், வழிகட்ட சிந்தனை பிரிவில் உள்ளவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள். யுத்தத்துடைய இறுதியிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பினர்கள் குர்ஆனை அம்பிலே தூக்கி காட்டுகிறார்கள், சமாதானம் சமாதானம் என்பதாக. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தரப்பினர்களும் இதனை ஏற்றுக்கொள்வோம், சமாதானத்துக்கு வருகிறார்கள் என்று ஒரு தரப்பு கூற, இன்னும் ஒரு தரப்பு பிற்காலத்திலே ஹவாரிஜி என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இன்னொரு தரப்பு சொல்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள், இந்த இடத்திலே எப்படி பயன்படுத்துகிறார்கள். அமீருல் முஃமினீன் என்று அழைக்கவில்லை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. யா அலி, அலியே, அஜிபில் கௌம் இலா கிதாபில்லா, இந்த சமூகத்திற்கு, இந்த கூட்டத்தினருக்கு அல் குர்ஆனை கொண்டு நீங்க பதில் கொடுங்க, யுத்தம் செய்யுங்க என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். வ இல்லா ஃபனக்துலுக கமா கதல்னா இப்னு அஃபான், எப்படி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்க கொலை செஞ்சோமோ அதே போன்று உங்களையும் நாங்கள் கொலை செய்ய நேரிடும் என்று அந்த நேரத்திலேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எச்சரித்தார்களே.
அப்ப பாருங்க, இப்படியான சிந்தனைகள், இப்படியான வழித்தோன்றல்கள், கொள்கைகள் இஸ்லாமிய ஆட்சி அப்படியே பலவீனப்படுத்தி விட்டது. அதே போன்றுதான் இனவரியும் ஏற்படுகிறது. எப்படி இனவரி? ஷியாக்களை பார்க்கிற நேரத்தில் எப்படி சொல்றாங்க? அஹ்லு பைத், யாரெல்லாம் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் எல்லாம் அஹ்லு பைத்தினர்கள், யாரெல்லாம் அப்பாஸ் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து வருகிறார்களோ இவர்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள், யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய பிச்சனங்களில் இருந்து சந்ததியினில் இருந்து வருகிறார்களோ இவர்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் என்று ஒரு கொள்கையில், அதாவது ஒரு இயக்கம் சார்ந்த அசபியத் என்று சொல்லுவோம் இல்லையா, கௌமியா, தன்னுடைய இயக்கம், தன்னுடைய கூட்டத்தினர்கள் என்ற ஒரு இன வெறியோடு புறப்பட்டவர்கள் தான் இந்த வழிகட்ட சிந்தனையில் உள்ளவர்கள். இது மூன்றாவது காரணியாக பார்க்கிறோம். மூன்றாவது, இவர்களுடைய தோன்றலினால் ஏற்பட்ட சமூக விளைவு, சமூகங்களுக்கு மத்தியிலே இன வெறி ஏற்பட காரணமாக அமைந்தது. அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய பைத்துல் மாலுடைய திருட்டு ஏற்படுகிறது. எப்படி திருட்டு? முஸ்லிம்களுக்கு மத்தியிலே திருடனா, எப்படி திருட்டு என்று ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்திலே ஹவாரிஜிகள் எப்படி அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கிஸ்ஸத்து தஹ்கீமுக்கு பின்னால் வெளியேறி ஹரூரியா என்ற பகுதிக்கு சென்றார்களோ அந்த நேரத்திலே அசாரி என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமையின் கீழால் இவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த பைத்துல் மாலையை சூறையாடுறாங்க. முஸ்லிம்களுடைய சொத்தை முஸ்லிம்கள் என்ற பெயரில் உள்ள வழிகட்ட சிந்தனை பிரிவு சூறையாடுகிறது என்று சொன்னால் இந்த வழிகட்ட சிந்தனையுடைய விளைவல்லவா? அதே போன்று அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதின் பிற்பாடு மதீனா நகரிலே நாங்கள் பார்க்க முடியுமாக இருந்தது. அதனை சூழ்ந்த பகுதிகளிலே சிறந்த நல்லோர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள் சிலர் என்ன செய்யறாங்க? அந்த நகரத்தை விட்டு வெளியேறி போறாங்க. எங்களுக்கு இந்த ஃபித்னாவே வானம். ஏன் வெளியேறி போறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றார்கள் எப்படி என்று சொன்னால், அல் குரூன் அல் முஃபத்தலா, சிறப்புக்குரிய காலப்பகுதி. ஃபெஸ்டுக்கு சொல்றாங்க கர்ணி, நான் வாழக்கூடிய நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டுக்கு உட்பட்டவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டுக்கு இந்த மூன்று நூற்றாண்டிற்குள் வாழ்ந்த நல்லோர்கள் இந்த ஹாதிஸத்துல் ஃபிதன் அவ்வலுல் ஃபித்னா ஃபி தாரீக் அல் இஸ்லாம், இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற இந்த ஃபித்னாவுடைய பிற்பாடு என்ன செய்யறாங்க? அந்த நகரத்தை விட்டு வெளியேறி போறாங்களே சிறந்தவர்கள், நல்லவர்கள், சஹாபாக்களை பார்த்து வளர்ந்த தாபியூன்கள் இந்த ஃபித்னா சம்பவத்தை பார்த்து வெளியேறி போறாங்க. ஃபித்னாவுக்கு யார் காரணமாக அமைந்தது? வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் அல்லவா? இவர்களுடைய விளைவினால் சிறந்தவர்கள் கூட தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு, தான் நேசித்த மண்ணை விட்டு, தான் நேசித்த நபி வாழ்ந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதே போன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, சில சிற்றரசுகள் தோற்றம் ஆயிற்று. அதே நேரம் ஐரோப்பிய எழுச்சிக்கு இது மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது. நாங்க பார்த்தோம், காதியானியா என்று சொல்லக்கூடிய அல்லது அஹ்மதியா என்று சொல்லக்கூடிய அந்த வழிகட்ட சிந்தனை பிரிவு தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது எது? ஐரோப்பா ஒன்றியம். ஐரோப்பியர்கள், அவர்களுக்கு பின்னால பேக்ரவுண்ட்ல யார் இருந்தது? ஐரோப்பியர்களுடைய செல்வாக்கும் ஐரோப்பியர்களுடைய உதவியும் தான் இந்த காதியானிகள், அஹ்மதியாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட சிந்தனை பிரிவு இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. ஏன் இந்த இயக்கத்தை இவர்கள் தோற்றுவித்தார்கள்? முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும், முஸ்லிம்களை துண்டு துண்டாக ஆக்கினால்தான் ஐரோப்பா என்று சொல்லக்கூடிய இந்த எழுச்சி, ஐரோப்பா ஒன்றியம் எழுச்சி பெறும், ஐரோப்பியர்கள் நாங்கள் உலகத்திலே தலை சிறந்தவர்களாக மாற முடியும் என்ற ஒரே சிந்தனை. யகூதி நசராக்களாகிய நாங்கள் முஸ்லிம்களை விட சிறந்தவர்களாக மாறுவதற்கு முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை சிதைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? முஸ்லிம்களுடைய பெயரிலேயே வழிகட்ட சிந்தனை பிரிவொன்றை நாங்கள் இஸ்லாத்திற்குள் ஊடுருவி அவர்களுக்கு மத்தியிலே தோற்றுவிக்க வேண்டும். அதன் விளைவுதான் அஹ்மதியா, காதியானியா என்ற இயக்கம் தோன்றியது. அதே போன்று பஹாயியா என்று சொல்லக்கூடிய இயக்கம், சியாக்களுடைய இயக்கம், இவங்க எப்படி தோன்றாங்க என்று சொல்லி பார்க்கிற நேரத்துல யுஎஸ்ஏ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அமெரிக்கா, இவர்களுடைய ஹெல்ப்னாலதான் இந்த இயக்கம் தோன்றி இஸ்லாத்துக்கு மத்தியில பல புதிய நவீன சிந்தனைகளையும் நவீன கருத்துக்களையும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான சிந்தனைகளையும் கொடுத்து இஸ்லாமிய சிந்தனையில் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூய்மையிலே களங்கத்தை ஏற்படுத்துகிறது. எது காரணம்? அமெரிக்கர்கள், அந்த நசராக்கள், யகூதிகள் இஸ்லாமியர்களை விட சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இயக்கத்தை தோற்றுவித்து அவர்கள் மூலமாகவே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குளறுபடிகளையும் கோளாறுகளையும் பிரச்சனைகளையும் தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம்.
அப்ப இந்த சிந்தனை பிரிவுகள் தோன்றுவதனால் ஏற்படக்கூடிய விஷயம் என்னது? முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமையே சீர்குலைந்து போகுதே. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ஒற்றுமையாக இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அப்படியே நீங்க தூரமாகிருவீங்க, பிரிஞ்சு வைத்திருவீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று ஆன்மீகத்துல ஒரு வறுமை ஏற்படுது. எப்படி ஆன்மீகத்துல வறுமை? எங்களுக்கு தெரியும், அப்பாசியோட ஆட்சி காலம் என்றது கல்வி வளர்ச்சியிலே மிகவும் கொடிகட்டு பறந்த ஒரு காலம். பைத்துல் ஹிக்மா, தாருல் ஹிக்மா, மொழிபெயர்ப்பு இயக்கங்கள், மொழிபெயர்ப்பு மையங்கள், மக்தபாக்கள், வாசிக சாலைகள், வானவியல் ஆராய்ச்சிகள் என்று அறிவியலில் கொடிகட்டி பறந்த ஒரு காட்சி காலம் என்று சொன்னால் இந்த அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம். மஅ்மூன் ஹலீஃபா, அந்த ஹலீஃபா மஅ்மூனுடைய ஆட்சி காலத்திலே இந்த நேரத்துல பல புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன. பாரசீகம், கிரேக்க, இந்திய மொழி புத்தகங்கள், பல்சஃபாக்கள், அதாவது தத்துவ புத்தகங்கள் கூட மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன. இதனால் கவரப்பட்ட முஅ்தஸிலாக்கள், ஷியாக்கள் போன்றோர்கள் இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய ஆன்மீக கருத்துக்களை மறுக்கக்கூடியவர்களாக பிற்பாடு மாறுகிறார்கள். இது எங்கட புத்திக்கப்படவில்லை. பல்சஃபா, தத்துவம் இவ்வாறு சொல்கிறது, அறிவியல் இவ்வாறு சொல்கிறது. குர்ஆன் வசனத்தை தன்னுடைய சுய புத்திக்கும் தன்னுடைய சுய சிந்தனைக்கும் உட்படுத்தி பார்க்கிறார்கள். எப்பொழுது அந்த வசனங்கள் தன்னுடைய புத்திக்கும் தன்னுடைய சிந்தனைக்கும் முரணாக மாறுகின்றதோ அந்த நேரத்திலே இந்த வசனத்தையும் இந்த சுன்னாவையும் அவர்கள் நிராகரிப்பவர்களாக மாறுகிறார்கள். எது காரணமாக அமைந்தது? இந்த இயக்கம் தோன்றியதன் பிற்பாடு என்ன நடக்குது? குர்ஆன் வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. அல் அஹாதீஸ் அந்நபவிய்யா ஸஹீஹா, ஸஹீஹான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கள் கூட புறக்கணிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த சிந்தனை பிரிவுகள் தோன்றலுக்கு பின்னால் தான் அல் அஹாதீஸ் அல் மௌதுஆ, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்ற ஒரு பகுதியே இஸ்லாமிய வரலாற்றில் எப்பொழுது தோன்றுகிறது? இந்த சிந்தனை பிரிவுகள் தோன்றியதற்கு பிற்பாடுதான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ற ஒரு தகவலை இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றுகிறது. ஒவ்வொரு இயக்கம் தனக்குத்தானே தன்னுடைய வசதிக்கு ஏற்ப தன்னுடைய வாதத்தை வலுப்படுத்த, தன்னுடைய இயக்கத்தை வலுப்படுத்த, தன்னுடைய சகாக்களை வலுப்படுத்த அவர்களுக்கு ஏற்றாற்போல் பல இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ்களை சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பினார்கள். இதன் போதுதான் உலூமுல் ஹதீஸ், உலூமுல் குர்ஆன், உலூமுல் ஹதீஸ், உலூமுல் குர்ஆன் போன்ற மன்னிக்கும். இந்த நேரத்தில் தான் உலூமுல் குர்ஆன், உலூமுல் ஹதீஸ் போன்ற பகுதிகள் இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெறுகின்றன. அதே போன்று இன்னும் பல தாக்கங்கள் ஏற்படுகின்றன. முஸ்லிம்களுக்கு தோல்வி மனப்பான்மை ஏற்படுகிறது. சிந்தனை சிக்கலை ஒழிக்க மற்றும் ஒரு இயக்கம் தோன்றுகிறது. எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றுல முர்ஜியாக்கள், பாவிகள், முஃமின்கள் என்ன பாவம் செஞ்சாலும், ஈமான் கொண்ட ஒருத்தர் என்னதான் பாவம் செஞ்சாலும் அவர் முஃமின் தான். எப்படி சொல்றாங்க தெரியுமா? லா ததுர்ரு மஅல் ஈமானி மஅசியா, ஈமான் கொண்ட நிலைமையில எந்த வகையான பாவம் செஞ்சாலும் அது எந்த ஒரு தீங்கையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எப்படி என்று சொல்லி கேட்டால், கமாலா ததுர்ரு மஅல் குஃப்ரி தாஆ, ஒருத்தர் நிராகரிப்புடைய நிலைமையில, குஃப்ருடைய நிலைமையில ஒரு தாஅத்துக்கள், இபாதத்துக்களை செய்கிறார். எப்படி இந்த இபாதத்துக்களால் எந்த பயனுமே இல்லையோ அதே போன்று ஈமான் கொண்ட நிலைமையில ஒருத்தர் பாவம் செய்தால் அது அந்த பாவம் அவருக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொன்னார்கள். இதற்கு எதிராக தோன்றியவர்கள் தான் ஹவாரிஜிகள். இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு முஃமின் முர்தகிபுல் கபீரா, அதாவது பெரும் பாவம் செய்வானாக இருந்தால் இவன் காஃபிர், பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நரகத்தில் நிலையாக இருப்பான் என்று இவர்கள் தோன்றுகிறார்கள். இதற்கு பின்னால் முஅ்தஸிலாக்கள் தோன்றுகிறார்கள். இல்ல இப்படி எல்லாம் இல்ல, யாரு முர்தகிபுல் கபீரா பெரும் பாவம் செய்கிறாரோ அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், அவர் காஃபிரும் இல்ல முஃமினும் இல்ல, ரெண்டு பேருக்கும் நடுவுல இருப்பாரு. இப்படியான கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்படி என்று சொல்லி இவர்களுக்கு பின்னால் அஷரியாக்கள், அவர்களுக்கு பின்னால் குல்லாபியாக்கள், மாத்துருதியாக்கள் என்று சொல்லி பல சிந்தனை பிரிவுகள் தோன்றிக் கொண்டே செல்லுகிறது. இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே பல தாக்கங்களை ஏற்படுத்தியதுதான் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் தோற்றம் பெற்ற
வழிகட்ட சிந்தனை பிரிவுகள். இவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்பிலே ஹவாரிஜிகள் என்பவர்கள் யார், அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு அமைந்தது, அவர்கள் எதனை அடிப்படையாக கொண்டிருந்தார்கள், அவர்களினால் சமூகத்தில் எவ்வகையான தாக்கம் ஏற்பட்டது, இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அவர்களுடைய சிந்தனை எப்படி ஊடுருவி இருக்கிறது போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடராக நாங்கள் பார்ப்போம். சில தடங்களுக்கு வருந்திக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரம் வழிகட்ட கொள்கைகள் நவீன காலத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய அந்த விடயங்களை பற்றி